ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, உன் தேவைகளை சந்திக்கும் தேவனாக நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, என்னுடைய தேவைக்காக நான் என்ன செய்வேன், எனக்கு வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு, நான் அனுதினமும் என்னுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்கும் நான் கஷ்டப்படுறேனே, என்னோட தேவைகளை சந்திப்பது மிகப்பெரிய அரிதாக இருக்கிறது, என்னால் மற்றவங்க போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியல, எனக்கு தேவையான காரியங்களை என்னால் வாங்கி கொள்ள முடியல, இல்லை எனக்கு தேவையானதை என்னால் சந்தித்து கொள்ள முடியல, எனக்கு பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய அனுதின போஜனத்துக்கு கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, தேவைகளை நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, 3 நாள் பட்டினியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாருங்கள், அவங்க எல்லாரும் திருப்பி அந்த பிரசங்கம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இவர்களை நான் பட்னியாக அனுப்புனா இவர்கள் வழியில் என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போவாங்க, இவங்க போக வேண்டிய அந்த வழியில் இவங்களால போக முடியாது, அப்போ நான் எப்படி இவங்களை சோர்வோடு நான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு போஜனம் கொடுக்குறார், அவர்களை திருப்தியாய் அனுப்பி விடுகிறாங்க. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை பட்டினியாக இல்லை வெறுமையாக குறைச்சல்களில் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. நாம் போய் சேர வேண்டிய தூரம் செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அனுதினமும் என்ன பண்ணுவாராம், நம்மை நடத்துவாராம், நம்முடைய தேவைகளை சந்திப்பாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் போஜனம் இல்லை, அவங்களுக்கு வேறு எங்கேயும் போய் வாங்குறதுக்கு, அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்த இடமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து, அவங்களுடைய வேதனைகளை அறிந்து என்ன பண்ணார், வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார். ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பலன் உண்டாகட்டும், திடன் உண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை வெறுமையாக நான் அனுப்பிட மாட்டேன், நான் உன்னை வெறுமையாக விட்டுற மாட்டேன், நான் உன் தேவையை சந்திக்காமலாம் விட்டுற மாட்டேன், அவனை அப்படியே என்னுடைய காரியத்தை மட்டும் நீ செய், நான் உனக்கு எதுவும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆண்டவர் என்ன பண்ணுறது கிடையாது, விட்டுறது கிடையாது. தேவ ஊழியர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டு நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன், உன்னுடைய தேவையில் நான் நிச்சயமாக நான் பூரணமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ தேவ பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் யாரையும் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அவரிடத்துல வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பூரணமாக சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஸோ நீங்கள் யாரும் என்ன பண்ண தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்ல. விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்திக்க வருவார், உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை திருப்தி அடைய செய்வார் என்று சொல்லி உங்களை நான் மனதார பிளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.